ஹாய், இந்த 2024ல் நீங்கள் எப்படி வெல்த் பில்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். இப்போது இதில் ஷார்ட்கட்ஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி நான் ஷார்ட் டேர்ம் வெல்த் இல்லை சின்ன அமௌண்ட்டான ஒரு 5 lakh rupees-ஓ 10 lakh rupees-ஓ பில்ட் பண்ணுறதை பற்றி பேசல. நான் பெரிய அமௌண்ட் பற்றி பேசுகிறேன். இது உங்களுடைய லைஃபுக்கு லாங் லாஸ்டிங்காக நெக்ஸ்ட் வரப்போகிற ஜெனரேஷன்ஸ்க்கு நீங்கள் எப்படி பாஸ் ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வெல்த் பில்டிங் சீரீஸோட இம்பார்ட்டண்ட் வீடியோ. இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் கார்த்திக் சங்கரன், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கோச். உங்களை போல் கிளையண்ட்ஸுக்கு ஃபைனான்ஷியல் கோல் கொடுத்து வெல்த்தை ஆக்சலரேட் பண்ணி டேக்ஸ் அட்வான்டேஜஸ் மற்றும் ரிஸ்க், அதனுடைய எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ், இதனுடைய இம்பார்ட்டன்ஸை உங்களுக்கு புரிய வைக்கிற ரோல் தான் என்னுடைய ரோல். நான் மணி ஸ்கொயர் இன்சைட்ஸோட இந்த வீடியோவுக்கு உங்களை வெல்கம். நம்ம ஃபர்தர் டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்கள் அப்போல்லாம் உங்களுடைய ஃபைனான்ஷியல் அவேர்னஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபைனான்ஷியல் அவேர்னஸ் தான் உங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட். நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை உங்களால் மேக்ஸிமமாக எடுக்க முடியும். அதனால் நீங்கள் நாலேஜபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் 100% பெட்டராக இருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ ஃபைனான்ஷியல் அவேர்னஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கி கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபைனான்ஷியல் அவேர்னஸ் உங்களை வேறு லெவலுக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவோங்க. இப்போது நார்மல் இன்வெஸ்டர்ஸ் நிறையா மிஸ் பண்ணுறதும் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஸ்டார்ட் பண்ணுற இடமும் இந்த பேராமீட்டர் தான் ஃபைனான்ஷியல் கோல். உங்கள் ஃபைனான்ஷியல் கோல் என்ன? இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் நீங்கள் எவ்வளோ நாள் வேலை செய்யணும், எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகணுங்கிற டெசிஷனை உங்களால் அரைவ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரியான அக்யூரேட் டேட்டாவை உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு கோல் தெரிஞ்சிருக்கணும். இந்த கோல் போஸ்ட்டை நாம் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. இதை முன்னாடியே செட் பண்ணிடுவோம். உங்களுடைய லைஃப் டைமுக்கான ஃபைனான்ஷியல் கோலை நீங்கள் உங்கள் ஃபைனான்ஷியல் டாக்டர்கிட்ட மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோனை இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுடைய ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் அதை 5 times 5 year ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் இன்றைக்கி என்ன 5 yearsக்கு உங்களுக்கு செலவாகுமோ அதை சேர்க்கறது தான் உங்களுடைய முதல் ஃபைனான்ஷியல் கோல் அப்படின்னு நம்ம மைல் ஸ்டோனாக வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒருத்தருக்கு 1 lakh rupees எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் 12 lakh rupees, 5 yearக்கான எக்ஸ்பென்சஸ் 60 lakh rupees இன்னியோட ரேட்டில். ஃபஸ்ட்டு இந்த 60 lakh rupees-ஐ அவங்களால சேர்க்க முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த ஃபேமிலிக்கான ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன். இதுதான் அவங்களுடைய ஸ்டார்டிங்காக இருக்கணும். இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஜேர்னியை கரெக்டாக தொடங்குறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு கிளியராக எவ்வளோ பக்கத்தில் இருக்கீங்க இல்லை எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்கன்ற டிஸ்டன்ஸ் கிளியராக தெரியும். இதுதான் உங்களுடைய ஜெர்னிக்கான கரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்ஷன். இப்போது நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த பேராமீட்டர்லேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வெல்த் பில்டிங் அப்படின்னா கண்டிப்பாக நான் என்னுடைய எக்ஸ்பென்சஸை குறைக்கணும். உங்கள் எக்ஸ்பென்சஸ் உங்கள் கண்ட்ரோல். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷனை இன்க்ரீஸ் பண்ணாமல் உங்களுடைய 5 years எக்ஸ்பென்சஸை இம்மீடியட்டாக அச்சீவ் பண்ண முடியாது. இது டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இப்போ நான் சொல்கிற ஒரு ரூல் படி நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பென்சஸை செட் பண்ண முடிஞ்சால் உங்களால் ஃபாஸ்ட்டாக ஆக்சலரேட் பண்ண முடியும். 75-25 உங்களுடைய இன்கம் என்னவாக இருக்கோ அதிலிருந்து உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் மேக்ஸிமம் 75% தான் செலவாகணும். 25% நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு கொண்டு போகணும். இப்படி உங்களால் பண்ண முடிஞ்சால் நீங்கள் உங்களுடைய வெல்த் ஆக்சலரேஷனை ஆக்சலரேட் பண்ணுறீங்க. இதை பண்ணாமல் எக்ஸ்பென்சஸ் நிறையா நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேஷ் ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ட் ஆகிடும். நீங்கள் சீரியஸான ட்ராப்ஸில் போய் மாற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகளை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் குறையணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கு உங்கள்கிட்ட டோட்டல் கண்ட்ரோல் இருக்கணும். இது உங்கள் கண்ட்ரோல், உங்கள் எக்ஸ்பென்ஸ். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நெக்ஸ்ட் பேரா. ஹவுஸ் ஹோல்ட்ஸில் நடக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஃபைனான்ஷியல் கோலை ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ண முடியும். ஒரு 2 மிஸ்டேக் பற்றி நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் கன்சியூமரிசம்னா ஒரு பிராண்டுக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குற பொருட்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் பிராண்டாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது தேவையாங்கிற கேள்வியை நீங்கள் கேட்டுக்கோங்க. எல்லா இடத்துக்கும் பிராண்டு தேவைப்படணுங்கிற அவசியம் இல்லை. பிராண்டை எந்த லெவலில் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. ஃபைனான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ணுறது தான் உங்களுடைய வேலை. உங்கள் ஃபைனான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எர்னிங்ஸுக்கு உங்கள் வேலையில் சேலரியை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இல்லை உங்களுடைய இன்கம்மை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு உதவுன்னா கண்டிப்பாக அந்த பிராண்ட் உங்களுக்கு கட்டாயம் தேவை. ஆனால் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிராண்டு தேவையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இரண்டாவது மிஸ்டேக்,
ஒரே ஒரு earning மெம்பர் மட்டும் ஒரு ஃபேமிலியில் இருந்தால் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறது டிலேவாகும். மல்டிபிள் earning மெம்பர்ஸ் இருந்தால், உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால், உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் உங்களுடைய ஃபைனான்ஷியல் கோலை ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ண முடியும். இதெல்லாம் காமனாக ஹவுஸ் ஹோல்ட்ஸில் செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கோலை நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிடுவீங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய நீட் எது, வாண்ட் எதுங்கிறத நீங்கள் தான் டிஃபைன் பண்ணணும். உங்களுடைய நீட், உங்களுடைய ஃபைனான்ஷியல் கோல் அப்படின்னு இருந்தால் உங்களுடைய எக்ஸ்பென்சஸை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கர்வ் பண்ணுவீங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. உங்களுடைய ஃபைனான்ஷியல் டாக்டரோட கிளியர் கட்டாக டெசிஷன் பண்ணுவீங்க. இப்போ நான் சொல்கிறதுலேருந்து உங்களுக்கு இப்போ நியூ டைமென்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட ஐடியாவே உங்களுக்கு நியூ டைமென்ஷன் ஓப்பன் ஆகணும், இதன் மூலமாக நீங்கள் நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் எழுதுங்க. நாம் ஃபர்தராக சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.